சைக்காலஜி ஆஃப் மணி இந்த புக்கு வந்து நம்ம அருண் சார் வந்து சொன்னதுக்கப்புறம் செம்மையாக வந்து போயிட்டுருக்கு. ரேட்டு வந்து 325 ரூபா. கழிவறை இருக்கை இந்த புக்கு வந்து நான் படிச்சிருக்கேன். நான் ஆக்சுவலி இப்போ போன வருஷம் தான் படித்தேன். பேசாமொழி பப்ளிகேஷன்ஸில் ரிலீஸ் பண்ணுற எல்லா புக்ஸும் தான் இருக்குது. மாஸ்டர் அவர் லோகேஷ் கனகராஜ் சாரோட அவருடைய 5 புத்தகங்களும் வந்து திரைக்கதையாக அங்கே இருக்குது. உங்க படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எல்லாருமே வந்து வாங்கி புரிந்து கொள்வதற்காக நான் இந்த செயலை செய்யவில்லை. நான் படிப்பது என்பது என் மகிழ்ச்சிக்காக, என்னை வளர்த்துக் கொள்வதற்காக, எனக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கக்கூடிய உறவை சீர்படுத்திக் கொள்வதற்காகத்தான். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்தோஷினில எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம சென்னை OMC கிரவுண்ட்ல இருக்க சென்னை புக் ஃபேர் தான். 48வது சென்னை இந்த புத்தக கண்காட்சி வந்து 2025 பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. நானே ஒரு 1 வீக் கழிச்சு தான் வந்து வந்திருக்கேன். என்னன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டிசம்பர் 27 ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி 12 வரைக்கும் இருக்கு. ஒரு 1 வீக் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 9 to 8 நாள் தான் இருக்குது. கண்டிப்பா நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அதுக்காக தான் நம்மளும் வந்திருக்கோம். உள்ள போயிட்டு நிறைய ஒரு 900 ஸ்டால்ஸ் கிட்ட புக் ஸ்டால்ஸ் வந்து இருக்கு. நிறைய புத்தகங்கள் இருக்கு, புதுசா வந்திருக்கு. நீங்க ஒரு புத்தகம்லாம் நிறைய வாசிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நம்ம சந்தோஷினியும் உள்ள போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த கடைக்கு போகலாம்? என்ன இது தலையில? என்ன இது தலையில? அது நான் இது ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஆனாலியா? யூடியூப் சேனல்னா? ஆமாடா. நான் வரவே நான் எல்லா வாட்டி இப்படி தான் சொல்றீங்க, வரவே மாட்டேன். சேனல் பேர் சொன்னா சந்தோஷ் ஜேர்னி. சந்தோஷ் ஜேர்னி. ஜேர்னியா? இப்போ வந்து நம்ம எந்த புக் ஸ்டாலில் இருக்கோம்னா அப்படி வந்து சித்தர் கலை பதிப்பகம் 656 நம்பரு சைக்காலஜி ஆஃப் மணி இந்த புக்கு வந்து நம்ம அருண் சார் வந்து சொன்னதுக்கப்புறம் செம்மையாக வந்து போயிட்டுருக்கு. ரேட்டு வந்து 325 ரூபா. டிஸ்கவுண்ட் வந்து 10% போக 300 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. இந்த கடையில் ஃபஸ்ட் ரோலே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புக்கு வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? இன்னும் நானுமே படிக்கல, வாங்கிட்டு போய் படிக்கிறேன். ஓகே. நம்ம வந்து இப்போ போதி பதிப்பகம் அங்கே தான் இருக்கோம். ஸ்டால் நம்பர் வந்து 537-8 ரெண்டுமே நம்ம போதி பதிப்பகம் அவங்கள் தான். இங்கே சில இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ்லாம் இருக்குது. அது நான் படித்த 2 புக்குமே இருக்குது. வந்து பெரிய அதிர்ச்சி தான். வாங்க பார்ப்போம். நீங்கள் அந்த புக்கு எதுனா இதுதான் நம்ம லதா மேம் என்னடா இது கழிவறை இருக்கை இந்த புக்கு வந்து நான் படிச்சிருக்கேன். நான் ஆக்சுவலி இப்போ போன வருஷம் தான் படித்தேன். 2024 தான் படித்தேன். சூப்பராக இருக்கும் இந்த புக்கு. வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆண் பெண் காதல், ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய உறவு முறைகள்லாம் எப்படி இருக்குது அதை பற்றியான ஒரு புரிதலுக்கு ஒரு பயங்கரமான ஒரு புக்கு தான் வந்து கழிவறை இருக்கை. நான் வந்து ஒரு 2 பேர்த்துக்கு கிஃப்ட்டு கூட பண்ணியிருக்கேன். அந்த புக்கு வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து படிக்கலாம். ரேட்டு வந்து 225. 10% டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 23 ரூபா. ஆமாம், 24 ரூபா அந்த மாதிரி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், நீங்களும் படிக்கலாம். சூப்பரான புக்கு. ஆனால் லதா மேமோட இன்னொரு புக்கு வந்து இப்போ 2024 லாஸ்ட்டில் தான், நவம்பர்ல டிசம்பர்லேயே தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து மந்தை மாந்தர்கள். மந்தை மாந்தர்கள் இந்த புக்கும் வந்து நான் படிச்சுட்டேன். இந்த புக்கு ரிலீஸ்க்கும் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கும் வந்து நான் போயிருந்தேன். அண்ணா யூனிவர்சிட்டி அங்கே தான் வந்து மேம் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கும் நான் போயிருந்தேன். இதுவும் வந்து ஒரு பயங்கரமான புக்கு. டைட்டிலே பார்த்தீங்கன்னா மந்தை மாந்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது உங்களுக்கே நிறைய புரியும். நம்ம லைஃப்பில் நமக்கு இந்த புக்கு படித்தா ஏதோ ஒரு நல்லது கிடைக்கும். நான் வந்து படிச்சுட்டேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து வாங்கி படிங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுங்க.
அப்புறம் வந்து இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 225 தான், அதுவும் 225 தான்ல. ஆமாம், இதுவும் 225 தான், இது 225 தான். இதுவும் வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து எப்படி சொல்றது, இதுல நிறைய இருக்கு. இந்த புக் பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு இல்லை நாங்கள் சொல்லுவோம் படிச்சிருக்கோம்ல. அது மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸ் வந்து இங்கே இருக்கு. ராம், அமீர் சாரோட ராம் படத்தோட திரைக்கதை இருக்கு, அந்த புக்கு இருக்கு. அப்புறம் வந்து சினிமா, இங்கே வந்து ஆக்சுவலி சினிமா சார்ந்து நிறைய புத்தகங்கள், திரைக்கதை சார்ந்து, அப்புறம் வந்து சிறுகதை புத்தகங்கள்லாம் இருக்கு. சுஜாதா சார்லாம் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து இருக்கு. எண்ணினிய இந்திரா, அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அது வந்து இருக்கு, அதுவும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஒரு வலைபேச்சு ஜே பிஸ்மி சார் அவர் எழுதின வந்து சினிமா சார்ந்து நிறைய புத்தகங்கள், அவருடைய வலைபேச்சு விமர்சனம்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் வந்து சார் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா வாங்கி படிக்கலாம். அப்புறம் வந்து நிறைய இருக்கு. சேது படத்தோட திரைக்கதையே இருக்கு, பாலா சார். சேது படத்தோட திரைக்கதையே இருக்கு. இவ்வளவுதானா, சின்னதா தான் இருக்கு. இதுவும் வந்து நீங்க படிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம இந்த புக் ஃபேர்லேயே வந்து 2025 வந்து 900 ஸ்டால்ஸ் கிட்ட இருக்குது. அதில் சினிமா சார்ந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஆக்டிங்காக இருக்கட்டும், திரைக்கதையாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கிற ஒரு முக்கியமான இடம் வந்து நம்ம பேசாமொழி பப்ளிகேஷன்ஸு 271 and 2 உள்ளே போயிட்டு நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஆக்டிங் தான், இந்திய நடிப்பு இலக்கணம். இது வந்து ஜெயராவ் மாஸ்டர், இந்த புக்கு நான் படிச்சிருக்கேன். மாஸ்டர் எங்கள் மாஸ்டர் தான், அவருடைய ஆக்டிங் கிளாஸில் நான் வந்து ஆக்டிங் கிளாஸும் போனேன். தியேட்டர் லேப் ஆக்டர் ஒர்க்ஷேஷன் சூப்பராக இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். 400 இந்த புக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் போக கண்டிப்பாக கிடைக்கும், வாங்கி படிங்க. அடுத்து வந்து நிறைய இருக்குது. எப்படி சொல்கிறது, வட சென்னையோட திரைக்கதை இருக்குது. அப்புறம் வந்து விக்ரம் படத்தோட திரைக்கதை இருக்குது, அசுரன் இருக்குது, வெற்றிமாறன் சாரோட லைஃப் மைல்ஸ் டு கோ அந்த புக்கும் இருக்குது, இதுவும் வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் வந்து மாநகரம், இந்த புக்கும் வந்து நான் படிச்சிருக்கேன், இந்த திரைக்கதையும் படிச்சிருக்கேன். இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அதுவும் வந்து இங்கே கிடைக்குது. வாங்க, நிறைய இருக்குது ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான், இந்த இடம் தான் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளே சம்மந்தமாக நம்ம பேசாமொழி பப்ளிகேஷன்ஸில் ரிலீஸ் பண்ணுற எல்லா புக்ஸும் இங்கே தான் இருக்குது. மாஸ்டர் அவர் லோகேஷ் கனகராஜ் சாரோட அவருடைய 5 புத்தகங்களும் வந்து திரைக்கதையாக அங்கே இருக்குது. உங்களுக்கு படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எல்லாருமே வந்து வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து வெற்றி சாரோட வட சென்னை விடுதலை பாகம் 1 அசுரன் இருக்குது. அப்புறம் நானும் ரவுடி தான், அதுவுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிஸ்கின் சாரோட 4 புத்தகங்கள், அவருடைய படங்கள், அந்த புத்தகங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம சித்தா ஒரு இதுவுமே ஒரு பயங்கரமான ஒரு படம், அந்த திரைக்கதையும் இருக்குது. அப்புறம் வந்து நான் வந்து இந்த புக்கு படிச்சிருக்கேன், 96 திரைக்கதை, இந்த புத்தகம் வந்து படிச்சிருக்கேன். இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் வந்து டைரக்டராக இருக்கீங்க, இல்லை ஆக்டராக இருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாக படிக்கும் போது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எனக்கு அப்படி வந்து ஒரு ஆக்டராக இது வந்து கிடச்சிது. அப்புறம் வந்து ராக்கி இருக்குது. அப்புறம் வந்து காதலும் கடந்து போகும், இதுன்னா நான் படிக்கலை, கண்டிப்பாக இது வாங்கி படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக இப்போ டேரக்டராக வந்து ஷார்ட் காம்போசிஷன்ஸ் இருக்குது, அப்புறம் ஷார்ட் பை ஷார்ட் இருக்குது, ஸ்டோரி போர்ட் சம்மந்தமாக இருக்குது, எல்லாமே இருக்குது இங்கே வந்து. அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறமா இன்னொரு முக்கியமாக ஆக்டர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு முக்கியமான புக்கு, இன்னொரு புக்கு வந்து நடிப்பு 100 பயிற்சிகள். இந்த புக்கு வந்து அகஸ்த புல். நான் ஆக்சுவலி போன வருஷம் தான் அந்த புக்கு வந்து படித்தேன். உண்மையாலுமே பயங்கர டீட்டெயிலிங்காக, ஒரு எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாமல் ஃபுல் டீட்டெயில்டாக வந்து சொன்ன புக்கு தான் வந்து நடிப்பு 100 பயிற்சிகள். ரேட் வந்து 350 வரும். ஒரு சூப்பரான புக்கு. நீங்கள் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறையா இந்த புக்கு புதுசாக ஆக்சுவலி இப்போ வந்திருக்கு போல், கேரக்டர்ஸ் மேட்டர்ஸ், இது வந்துருக்கு, இதுவும் படிப்போம்.
அப்புறம் வந்து பாலுமகேந்திரா சாரோட இந்த புக்கு எல்லாமே நம்ம கதை நேரம் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து படிச்சிருப்போம். நான் அதில் 2 பாகமும் வந்து மேக்ஸிமம் நிறைய கதைகள் படிச்சிருக்கேன். வீடியோ எடுத்துட்டு இருக்காருல அவருமே வந்து பாலு சாரோட மிகப்பெரிய ஃபேன். சொல்ல போனால் அவருடைய பட்டறையில தான் வந்து படித்தார் டைரக்ஷனு. இந்த பாகம் 1 பாகம் 2 இதில் வந்து ஒவ்வொரு சிறுகதையை வந்து அதை ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருக்காரு. அதோட திரைக்கதை தான் இது. அதுவுமே வந்து ரொம்ப கதையும் இருக்கும் திரைக்கதையும் இருக்கும், உங்களுக்கு டைலாக்ஸோடு இருக்கும். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் கதை நேரமும் படிக்கலாம் பாலு சாரோட. அப்புறம் வந்து வீடு வீடு படத்தோட திரைக்கதை வந்து நான் படிச்சிருக்கேன். அந்த புக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பேசமொழி பதிப்பகம் பியூர் சினிமாவில் தான் வாங்கினேன். இங்கே வந்து நான் வாங்கி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து வீடு படத்தோட திரைக்கதை வந்து படிச்சுட்டேன். இதுவுமே வந்து அது படமாக பார்த்துட்டு அப்புறமா திரைக்கதை படித்தேன். இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து பாலு சாரோட மிகப்பெரிய ஃபேன். அதனால தான் அந்த திரைக்கதை படித்தேன். இப்படி வந்து ஏன் என்னது அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் வந்து அதான் கைஸ் முக்கியமாக வந்து அப்புறம் அநீதி கதைகள் 1 and 2 2 வந்திருக்கு. ஆக்சுவலி பேசமொழி பதிப்பகத்துடைய உரிமையாளர் நம்ம அருண்மோ அவரை பற்றி ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியும். சினிமா சார்ந்து நிறையா விஷயங்கள் வந்து அவருடைய புத்தகங்கள் தான் எல்லாமே. இது இந்த புக்கில் இருக்க 10 கதைகள் நான் படிச்சிருக்கேன். இதுவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது இன்னும் படிக்கிறேன். அதான் கைஸ் ஆக்சுவலி இதுதான் நம்ம அட்மாஸ்பியராக காட்டுறீங்க எல்லாமே. இங்கே வந்து நிறையா இருக்குது. இவர் நம்ம மாரி செல்வராஜ் சாரோட மறக்கவே நினைக்கிறேன் அந்த புத்தகமும் வந்து இருக்குது. அதுவும் இருக்குது, அந்த புத்தகமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்கள் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தேன் எங்கே ஆக்சுவலி நீங்கள் சினிமா சார்ந்து ஒரு எதுவாக இருந்தாலும் சரி, சினிமா சார்ந்து ஒரு ஆக்டராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தேவையான ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு பேசாமொழி பதிப்பகத்தில் இந்த ஸ்டாலில் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமா சார்ந்து இருக்காருன்னா அவருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அந்த ஸ்டால் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்கும் போது உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறையா நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ. கைஸ் ஆக்சுவலி வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் இந்த கடை வந்து எங்கே ஃபஸ்ட்டு இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம கேகே நகரில் தான் இருக்குது. அவங்களுடைய ஷாப் வந்து இருக்குது. நீங்கள் இப்போ புக் ஸ்டாலில் இங்கே வாங்கணும் அப்படின்னா F4 வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். வாங்க. இங்கே ஆக்சுவலி இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து எதுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸ் அப்படின்னா சினிமா சார்ந்த புத்தகங்களும் இருக்குது. முக்கியமாக வந்து சிறுகதை, நாவல், குறுநாவல்கள், இந்த மாதிரியான புக்ஸ்லாம் அரசியல் சார்ந்த புத்தகங்கள்லாம் வந்து நிறைய கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இவர் நம்ம வைரமுத்து சாருடைய புத்தகங்கள்லாம் வந்து நிறையா வந்து இங்கே கிடைக்கும். தமிழ்நாட்டு படையாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். அப்புறம் வந்து சிறுகதைகள் ராஜநாராயணனுடைய சிறுகதைகள்லாம் வந்து இருக்கு. தமிழ் முருகன் வரலாறா, கருவாச்சி காவியமா, ஆமாம் அதுவுமே இருக்கு. கருவாச்சி காவியம் அந்த புத்தகம் இருக்கு. அப்புறம் வந்து ராஜநாராயணுடைய சிறுகதைகள்லாம் வந்து இருக்கு. இவருடைய கதவுன்னு ஒரு சிறுகதை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நான் வந்து படிச்சிருக்கேன். இவருடைய கதைகளும் படிக்கலாம், சூப்பராக இருக்கும். அதான் சொன்ன மாதிரி இங்கே இப்போ டிஸ்கவரியில் வந்து முக்கியமாக அந்த சிறுகதை, நாவல், இந்த மாதிரி புக்லாம் வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மற்ற கடைகள் எப்படின்னு தெரியல. நம்ம பியூர் சினிமாவில் எப்படி சினிமா சார்ந்த புத்தகங்கள், டைரக்ஷன், திரைக்கதை சார்ந்து கிடைக்குமோ பியூர் சினிமாவுக்கு ஆப்போசிட் தான் டிஸ்கவரி. இங்கே வந்து இந்த மாதிரி சினிமா சார்ந்தும் திரைக்கதை சார்ந்த புத்தகங்களும் இங்கே கிடைக்குது சிலது. அப்புறம் வந்து முக்கியமாக வந்து எல்லோருக்குமான தலைவர் வந்து அம்பேத்கர் ரீசெண்டாக தான் இதோடைய புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சுல்ல, இந்த புத்தகமும் வந்து இங்கே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சன் அவருடைய சிறுகதைகளாக இருக்கட்டும், எல்லா ரைட்டரோட புத்தகங்களும் இங்கே நீங்கள் பார்த்துடலாம். அப்புறம் வந்து இருக்குது, நிறைய இருக்குது. பிரபஞ்சனோடது இருக்குது, குற்றப்பரம்பரை இருக்குது. அப்புறம் வந்து வேற என்ன,
வேற இன்னொரு ஏதோ புத்தகங்கள்லாம் பார்த்தனே. வெக்கை வந்து பூமணி, இதான் வந்து அசுரன் படத்தோட கதையே இதான். இதுல இருந்து தான் வந்து திரைக்கதை அமைச்சது. அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் சாருடைய எல்லா புத்தகங்களும் வரிசையா இருக்கு. நீங்க எங்கேயும் வந்து அங்கெல்லாம் போய் தேட வேணாம், அங்க வரிசையா இருக்கு. எஸ் ராமகிருஷ்ணன் எஸ்ரா சாருடைய எல்லா புத்தகங்களும் மேல இருக்கு. அவருடைய சிறுகதைகள், அவருடைய புத்தகங்கள் எல்லாமே மேல இருக்கு. அப்புறம் இமயம் அவங்களுடைய புத்தகங்கள் அங்க இருக்கு. இப்படி வந்து எல்லா ரைட்டர்ஸுடைய புத்தகங்களும் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. அவங்க நான் முத்துக்குமார் அவருடைய புத்தகங்கள்லாம் வந்து அதெல்லாம் வந்து இங்க இருக்கு. இப்படி வந்து எல்லா ரைட்டர்ஸுடைய புத்தகங்களும் வந்து தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுக்கிறதால வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முக்கியமாக வந்து வேல்பாரியோடைய சு வெங்கடேசன் அவருடைய புத்தகமும் வந்து ரெண்டுமே இங்கே வந்து கிடைக்குது. ரொம்ப முக்கியமான புத்தகம் இது வந்து அது மட்டும் இல்லாமல் வேலராமமூர்த்தி அவருடைய சிறுகதைகள், அப்புறம் வந்து குற்றப்பரம்பரை, இதுவும் வந்து பயங்கரமான ஒரு புக்கு. இதுவுமே இங்கே எல்லாமே இருக்கு. நீங்க வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் உடைய எல்லா புத்தகங்களும் சூப்பரா கிடைக்குது. எல்லா புத்தகங்களையும் வாங்கிட்டு போகலாம். ஓகே, பை பாய். ஆக்சுவலி இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து காக்கைக்கூடு பதிப்பகம் நம்பர் வந்து 581 and 80 இதுதான். இங்கே வந்து முக்கியமாக வந்து இயற்கை சார்ந்த புத்தகங்கள்லாம் இருக்குது. பேரே வந்து காக்கைக்கூடு தான். இந்த செட்டப்பும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுற்றுச்சூழல் சார்ந்து யானை, காடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து பராமரிப்பு செய்கிறோம், அது சார்ந்த புத்தகங்கள்லாம் இருக்குது. வாங்க போகலாம். அண்ணன் தான் அதுக்கப்புறம் பேசிக்கூடு பதிப்பகம் வந்து அண்ணன் தான் வந்து நடத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் மேல வந்து பண்ணியிருக்கதா அண்ணன் சொன்னாரு. மற்றபடி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அண்ணன்கிட்டே கேட்டலாம். அவர்கிட்ட கேட்டா நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம காக்கைக்கூடு பதிப்பகம் எத்தனை புத்தகங்கள் வந்திருக்கு? அது முன்னாடி குறிப்பா இப்ப இந்த புத்தக கண்காட்சி மொத்தமா சுத்தி வந்திருப்பீங்க. பல புத்தகங்கள் வந்து பல இடங்கள் இருக்கிறதுல பாத்துருக்கோம். இப்ப சமீபமா பேப்பர்லயோ தொலைக்காட்சியிலயோ நம்ம யூடியூப்லயும் அதிகம் பேசப்படுறது பாத்தீங்கன்னா பூமி சூடாகுது, கிளைமேட் சேஞ்சு, பருவமழை மாத்தி பெய்யுது. இப்ப நிறைய அந்த வார்த்தை நிறைய கேள்விப்படுறோமா? ஆமா ஆமா. இப்ப அதுக்கு அந்த விஷயம் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட ஒரு செய்தியை படிக்கிறாங்க பேப்பர்ல தான். அப்ப அது எல்லாமே சுற்றுச்சூழலுக்குள்ளதான் அடக்கும். இயற்கை சார்ந்து சுற்றுச்சூழல் அடங்குதான். இப்ப அந்த ஒரு செய்தியை படிக்கும் போது அதோட பின்னணி என்னன்னு நோக்கி போறதுக்கு தகவல் இருக்காது. அந்த ஒரு செய்தி மட்டும்தான் வரும். பருவமழைன்னா அது பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்யல, இல்ல பெய்ய வேண்டிய அதிகமா பெய்யுதுன்னு ஒரு வார்த்தை, ஒரு சின்ன செய்தி தான் படிப்பாங்க அங்க. ஆனா பின்னோக்கி போகும்போது அது ஏன் அந்த மாற்றம் வந்ததுன்னு பார்த்தோன்னா பெரிய செய்தியா இருக்கும். அது தொடர்பான புத்தகம் வேண்டும். இப்ப அந்த மாதிரி புத்தகம் தேடி கண்டுபிடிக்கிறது தமிழ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடினம். ஆமா, நிறைய இலக்கிய புக்கு வந்து எளிமையா வாங்கிடலாம். நீங்க ஒரு கதை புக், நாவல் புக் வந்து எளிமையா வாங்கிக்கலாம். பல இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, நீங்க எந்த ஒரு கடையில போனாலும் அது வாங்குறது நிறைய கடை கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகம் கிடைக்கல அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது தான் அதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல விற்பனை வைக்கலாம் உருவாக்கணும் தான் காக்கைக்கூடு. சூப்பர், சரியா? சூப்பர். ஆனா நான் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு 10 புத்தகங்கள் சுற்றுச்சூழல் இயற்கை சார்ந்ததுன்னா நீங்க இருந்தா கூட காட்டு. அப்படி நடந்து போகலாம். எனக்கு மொபைல் தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ முதல் புத்தகம் நம்ம பார்த்தோம்னா காடு ஓடி. இந்த புத்தகம் வந்து முழுக்க காடுகளை பத்தி, ஒரு காடு அழிவை பத்தி பேசக்கூடிய ஒரு புத்தகம். நேரடியா அந்த காட்டுல ஒரு 7 வருடம் மேல இருந்து பார்த்து அனுபவித்து எழுதப்பட்ட ஒரு நக்கீரன் என்ற எழுத்தாளரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இது காடு ஓடி. அதுக்கு அடுத்து இயற்கை 24x7. இயற்கையில எளிமையா நம்ம சுத்தி எவ்வளவு நம்ம சொல்ற கடல் ஒரு இயற்கை தான். ஆறுல இருந்து, மலைகள்ல இருந்து, நம்ம வீட்டு சுத்தி இருக்கிற புதர்கள் இருந்து, காடுகள் இருந்து. நம்ம காடு மட்டும்தான் இயற்கை கிடையாது. நம்ம வீட்டுக்கு பின்னால இருக்கிற தோட்டமும் ஒரு இயற்கை தான். விவசாயம் செய்யற இடங்களும் இயற்கை தான். இது முழுமையா குறித்து தெரிஞ்சுக்கிறது இந்த புத்தகம். அந்த புக்ல இது 170 ரூபா உங்களுக்கு. டிஸ்கவுண்ட் 10%. எல்லாமே 10%. இப்போ வந்து ஒரு முக்கிய புதிய துறையாடல் 2004 டிசம்பர் 26 சுனாமியால மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்ட நாட்டுல இந்தியாவும் ஒன்று. குறிப்பா தமிழ்நாடு பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டது. இந்த டிசம்பர் 26 பாத்தீங்கன்னா 20 வருடமாவது அந்த சுனாமி அலை வந்து 2004 வந்து 26 இந்த நாள்ல பாத்தீங்கன்னா 20 வருடம் அந்த மக்கள் அடைந்த துயரங்கள், அதால இழந்த பொருளாதாரம் இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு, அப்படி முழுமையாக அந்த கடல் சார்ந்த
மனிதர்களோட பதிவுகள் தான் மொத்த தொகுப்பு தான் மொத்த தொகுப்புமே அந்த 20 வருஷத்துக்கான ஒரு 20 வருஷத்துக்கான மொத்த பதிவு. அதை பத்தி எல்லாம் தகவல் இருக்கு. இன்னும் முழுமையா அதை பத்தி உணவு மொழி இது ஆமா அதையும் பார்க்கலாம். இப்ப அதை பத்தி முழுமையா நீங்க அந்த சிட்டுக்குருவியை பத்தி சிட்டுனே ஒரு புத்தகம் போட்டிருக்கோம். சரியா, சிட்டுனே ஒரு புத்தகம். இது முழுக்க அந்த செல்போன் டவரால பாதிப்பு அடையலன்ற பத்தியும் குறிப்பிட்டு முழுமையா போகுது. உணவு மொழி இப்ப தமிழ்நாடு அரசோட பாத்தீங்களா, தமிழ்நாடு அரசு பத்தி விருது வாங்கப்பட்ட ஒரு நூல் தான் இது. நம்ம வாழ்க்கையில முக்கியமா இன்னைக்கு அத்தனை பேருமே காலையில எழுந்து பார்த்தா வாக்கிங் போறது ஜாக்கிங் போறதால என்ன காரணம்னா உணவு முறை மாறினது தான். இப்ப எல்லா டாக்டரும் போகும்போது மருந்தோடு சேர்த்து சொல்றாங்களே இதை சாப்பிடாது அதை சாப்பிடாது, அந்த உணவை தான் சொல்றாங்க. அப்ப இந்த உணவு முறையை நம்ம எப்படி வச்சுக்கலாம், மக்களுக்கு அது விழிப்புணர்வு சாப்பிடுறீங்களா, அதேதான். இப்ப இது சார்ந்து இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் நீங்க மொத்தம் எடுத்தாவே விலங்குகள் பத்தி இருக்கும். அப்ப இந்த துறை சார்ந்து பிரிச்சிருப்போம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே துறை சார்ந்து இது ஆக்சுவலி வந்து இந்த புக் ஸ்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த காக்கை கூடு வந்து முக்கியமா இயற்கை சுற்றுச்சூழல் சார்ந்து நம்ம சாப்பிட்ற உணவா இருக்கட்டும், பறவைகள் செடிகள்னு சொல்லி பயங்கரமா அதை பத்தியான புத்தகங்கள் நிறைய இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த ஸ்டால் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து விசிட் பண்ணலாம். ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட் இந்த புக் ஸ்டால்ல. ஏன்னா நான் நிறைய இடங்கள்ல பார்த்ததுல வந்து நிறைய இருக்கு. ஆனா இது வந்து இந்த மாதிரியான புக் ஸ்டால் வந்து பெக்யூலரா சில இடங்கள் தான் இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாருங்க, விசிட் பண்ணுங்க. ஓகே, கைஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வந்து தேசாந்திரி பதிப்பகம் ஸ்டால் நம்பர் வந்து 334-35. தேசாந்திரி பதிப்பகம் எஸ் ராமகிருஷ்ணன் சார் வந்து அவருடைய புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவருடைய பயணங்கள்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். நிறைய புத்தகங்களுக்கு முக்கியமான கதாவிலாசம் வந்து அந்த ஒரு புக்கெலாம் வந்து நான் நிறைய அவருடைய கதைகளை படிச்சிருக்கேன். நிறைய ரைட்டர்ஸோட கதையை வந்து கதாவிலாசமாக ஒரே புத்தகத்தில் கொடுக்கறது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வாங்க பார்க்கலாம், நிறைய புத்தகங்கள் இருக்கு. இந்த புக்கும் நல்லா இருக்கும், ஒரு பெரிய பயணமா இருக்கும் இந்த புக்கு. அப்புறம் வந்து வாங்க பார்க்கலாம் ஐயா. முக்கியமா வந்து எஸ்ரா சாரோட ஒரு 100 சிறந்த சிறுகதைகள் வந்து 2 பாகமா இருக்கு. பாகம் 1, 2 ரெண்டும் சேர்த்து வந்து இதுல வந்து எவ்வளவு போட்டிருக்குன்னா 1100 ரூபா, டிஸ்கவுண்ட் போக அவங்க வந்து 990 ரூபா சொல்றாங்க. இந்த 2 புக்கு படிச்சாலே வந்து கிட்ட ஒரு 50-60 ரைட்டர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருவாங்க. ரொம்ப முக்கியமான புக் அவருக்கு. ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா வந்து நீலம் பப்ளிகேஷன்ஸ் ஸ்டால் நம்பர் வந்து 300-301. நிறையா வெரைட்டியான புக்ஸு, நிறையா வந்து நாவல், அப்புறம் வந்து சிறுகதை சார்ந்தது, சினிமா சார்ந்தது எல்லா புத்தகங்களும் வந்து நீலம் பப்ளிகேஷனில் கிடைக்கும். அதில் நான் வந்து கோஸ்லை தமிழ் பிரபான அவர் புத்தகம் வந்து நான் போன வருஷம் படித்தேன். போன வருஷம் நான் படிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் வந்து இது ரேட் வந்து 300, டிஸ்கவுண்ட் 10% இதுவும் வந்து கிடைக்கும். ஒரு சூப்பரான உங்களுக்கு இது ஒரு நாவல், இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த புத்தகம். அது முக்கியமாக சென்னை சார்ந்து அந்த லைஃப்பை பற்றியான ஒரு பயங்கரமான இதுக்கு கதாபாத்திரங்கள்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்கும் கோசலை. இது ரொம்ப முக்கியமான புத்தகம். நானும் ஒருத்தருக்கு வந்து அன்பளிப்பெல்லாம் கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கொடுக்கலாம், வாங்க பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்மளுடைய அம்பேத்கர் பற்றியான புத்தகங்கள்லாம் வந்து நிறைய இங்கே கிடைக்கும்.
நீலம் சிறுகதைகள், அப்புறம் வந்து எரிசோறு நம்ம விடுதலை சிகப்பியன் அவர் புத்தகம் நிறைய இருக்கு. நிறைய சிறுகதைகள், அப்புறம் வந்து சினிமா சார்ந்து யாரன்னா இங்கேயும் இருக்கு, அரசியல் சார்ந்து அவரை வந்து இங்கேயும் வந்து மந்தை மாந்தர்கள் கழிவறி இருக்கு, அதுவுமே இருக்கு. விஜய் என்ன சொல்லுவாரு, விஜய் நான் சொல்லுங்க நானே. எல்லாமே இருக்கு, நாவல் தோல் அதுவுமே இருக்கு. ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா வந்து வாசகசாலை பப்ளிகேஷன்ஸ், நம்பர் வந்து 435. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ்லாம் வந்து இருக்குது. முக்கியமாக யாத்திரி அவருடைய கவிதை தொகுப்புகள்லாம் வந்து இங்கே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய நாமுத்துக்குமார் அவருடைய புத்தகங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. அவருடைய கவிதைகள் இருக்குது. அப்புறம் வந்து நினைவே ஒரு பறவை என்ற இந்த ஒரு புத்தகமும் வந்து இருக்குது. நிறைய புத்தகம் அவருக்கு வந்து இருக்குது. அப்புறம் இவருது நம்ம ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், இந்த புத்தகம் நானும் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த வருஷம் படிச்சிடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வேற என்ன முக்கியமாக வந்து முக்கியமாக வந்து வாசகசாலை வந்து பப்ளிகேஷன் அவங்க வந்து அவங்களுடைய இதுலேருந்து வந்திருக்க யாத்திரியோட அவருடைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 புத்தகங்கள் வந்து இவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. யாத்திரி இதை வந்து மேக்சிமம் அது வந்து காதல் பற்றியான கவிதைகளாக இருக்கட்டும், அதை பற்றி வந்து நிறைய வந்து பேசியிருப்பாரு. நான் வந்து சில இவருடைய கவிதைகளை வந்து புத்தகங்களை உண்மையாக படிச்சதுல உண்மையை சொல்லிடுறேன். இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் வந்து இவருடைய கவிதைகள் நிறைய வரும். யாருப்பா இவர் அப்படின்னு பார்க்கும் பார்த்தா அவருடைய புத்தகங்கள் நம்முடைய வாசகசாலையை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து செம ஹாப்பி தான். கண்டிப்பாக வாங்க வந்து காட்டுங்க. நீங்கள் காதல் சார்ந்த புத்தகங்கள் எல்லாமே லைனாக அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் எது வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆமாம், எல்லாமே இருக்குது. மனவெளியில் காதல் பல ரூபம்ன்றது இருக்குது. நிறைய அவருடைய புஸ்தகம் படிச்சுட்டு இப்படி புஸ்தகம் முன்னாடி சுற்றி இருக்கே ஒரு நாளைக்கு ஒன்று அந்த புஸ்தகத்தோட வச்சு கொடுத்த பாருங்க பாருன்னு சொன்னாரு. அப்படியே பாருங்க ஒரு மனிதன். இன்றைக்கும் கூட புத்தகங்களை விரும்பி சேகரிக்கக்கூடிய பலரும் எனக்கு தொலைபேசியில் அழைப்பதெல்லாம் என் காலத்துக்கு அப்புறம் அதை என்ன சார் பண்றது, என் பிள்ளைகளுக்கு அதோட அருமை தெரியல, நண்பர்களே உலகம் மாறவே மாறாது, அப்படிதான். ஆனால் புத்தகம் படிப்பவன் அவனுக்கு ஒரு மன தெளிவை கொடுத்திருக்கிறது. பிறர் புரிந்து கொள்வதற்காக நான் இந்த செயலை செய்யவில்லை. நான் படிப்பது என்பது என் மகிழ்ச்சிக்காக, என்னை வளர்த்துக் கொள்வதற்காக, எனக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கக்கூடிய உறவை சீர்படுத்திக் கொள்வதற்காகத்தான். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் படிப்பேன். ஏன்னா அவருக்கு அதோட முக்கியத்துவம் தெரிகிறது. முக்கியத்துவம் தெரிகிறது என்றால் அது அச்சிடப்பட்ட வார்த்தைகள் அல்ல. காகிதம் பணமாக மாறும் போதுதான் மதிப்பு பெறுகிறது. ஆனால் பணத்தை விட மதிப்பு பெறுவதாக ஒரு புத்தகம் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த 100 ரூபா கொடுத்து அந்த புத்தகம் திருப்பி கிடைச்சிருமா சார் அப்படின்னு இவ்வளவு பேர் சொல்றாங்க. நான் தான் கேட்கிறேன். பணம் அல்ல, அதுக்கான அச்சுக்கூலி தான் அதற்கு விலையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் புத்தகங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் காலம் காலமாக உலகம் முழுக்க இருக்கிறார்கள். என் தந்தை காலத்தில் நான் பார்த்திருக்கிறேன், என் காலத்தில் பார்க்கிறேன், இன்னைக்கும் பார்க்கிறேன். அப்போ ஒரு தலைமுறையே படிக்கவில்லை இல்லை நண்பர்களே, நான் அதில் முற்றிலும் மாறுபட்டவன். என் காலத்தில் நாங்கள் 50 பேர் படித்தோம் என்றால் இன்றைக்கு 500 பேர் படிக்கிறார்கள். அதில் ஒரு 200 பேர் இளைஞர்கள். இளைஞர்கள் படிக்கவில்லை என்பது ஒரு முழு பொய். இளைஞர்கள் படிக்கிறார்கள், தேர்வு செய்து படிக்கிறார்கள், என்ன படிக்க வேண்டும் என்ற தெளிவோடு படிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த தலைமுறையில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் என்பது பெண்கள் படிக்க தொடங்கியது, பெண்கள் புத்தகங்கள் வாங்கியது, பெண்களே வாங்கி புத்தகங்களை தந்தைக்கு சகோதரனுக்கு பரிசு கொடுப்பதுதான். அதுதான் நடந்த உண்மையில் ஒரு பண்பாட்டு மாற்றத்தில் மிகப்பெரிய மாற்றம். அப்போ ஒரு கதை அதை எழுதிய எழுத்தாளர் அவரே
வாசகர்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ட்டு நம்ம புக் ஃபேர் வந்து உள்ளே போய் சுற்றி பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு நான் உள்ளே போனேன். வெளில வர ஒரு 8 ஆச்சு. ஒரு 4 மணி நேரம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கிட்டத்தட்ட நிறையா ஸ்டால்ஸு, நிறையா புத்தகங்கள். நம்ம புக் ஃபேர் ஃபுல்லாகவே வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோடு போயிட்டு. அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் இந்த டென்ட் போட்டிருக்க இடத்த பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எழுத்தாளர்களுடைய பேச்சு இருக்குது. புத்தக வெளியீடு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது தினமும். அது மட்டும் இல்லாமல் வெளில வந்து ஃபுட்ஸ், அதாவது ஸ்நாக்ஸு, டீ, காஃபி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வெளியில் இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். டயர்டானா வெளில வந்து டீ குடிச்சிக்கலாம், ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து புக் ஃபேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? வந்து நம்ம வந்து இந்த ஒய்எம்சி கிரவுண்டில் வந்து சென்னை புத்தக கண்காட்சி 2025 48வது புத்தக கண்காட்சி வந்து நம்ம சந்தோஷினியில் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒரு 4-5 மணி நேரம் ஆச்சு. எல்லா ஸ்டாலும் சுற்றி பார்த்து புத்தகங்கள்லாம் வாங்கினோம். நிறைய விஷயங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இந்த டிசம்பர் 27லேருந்து ஜனவரி 12 வரைக்கும் தான் நடக்குது. இன்னும் ஒரு 8 நாள் 9 நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் தான் வரும். அதனால் வந்து கண்டிப்பாக சுற்றி பாருங்கள், நிறைய புத்தகங்கள் வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷ் சென்னையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.